அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க மக்களுக்கு ஒரு உணவையும் தானமாக கொடுத்து பாருங்கள், ஊர் செழிப்பாயும், எல்லா நிலையிலையும் பாக்கியமாயிடும். ஏன்னா ஒரு ஊரினுடைய கண்ணியம்ங்கிறது மஸ்ஜிது தாங்க. ஒரு ஊரினுடைய சிறப்பும் செழிப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டுதான். ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டுதான். நான் விரிவா சொல்லல. ஒரு ஊரினுடைய சிறப்பிற்கும் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்புக்கும் உயர்வுக்கும் அடிப்படை மஸ்ஜித். அதனால்தான் நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன உடனே முதல்ல அவர்கள் மஸ்ஜிதைத்தான், அந்த பணியைத்தான் அவர்கள் மேற்கொண்டார். அதனால ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஊரினுடைய மாண்பும் கண்ணியமும் சிறப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டதுதான். நம்முடைய ஈமான், நம்முடைய கல்வி, நம்முடைய வணக்கம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய திருமணம், இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து நெறிகளுமே மஸ்ஜிதில் வைத்துத்தான் நமக்கு கற்றுத் தந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் துன்யாவினுடைய மொத்தமும் அதனுடைய கல்விக்கூடமாக திகழ்ந்தது மஸ்ஜிதுகள் தான். சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல்ங்கிறது வெறும் பள்ளி அல்ல, அது ஒரு மருத்துவமனை, அது ஒரு பல்கலைக்கழகம், அது சுகாதாரத்தினுடைய மையம். ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்து தான் கற்றுத்தரப்பட்டது. உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் கைருல் பிகா என்று வருகிறது, அஹப்புல் பிகா என்று வருகிறது. ஊரிலேயே ஆக சிறந்த இடம், ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம். ஊருக்கு வர்ற ரஹ்மத் பதில் அங்கதான் இறங்குது, அங்கிருந்தா பங்கு வைக்கப்படுது, அங்கிருந்தா உலகத்தில் பங்கு வைக்கப்படுது, ஊருக்கு பங்கு வைக்கப்படுது. அதனால ஊரில் சிறந்த இடம், அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அது அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அது அமைந்திருக்கிறது. உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அது அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது. தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர். தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்ங்கிற ஒரு வாசகம் நம்ம சாதாரண அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மூமினான மனிதன் ஒரு நாள் ஒரு ஃபர்லான சுன்னத்தான வாஜிபான தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்கிறான் என்று கணக்கிட்டால் 350 தடவைக்கும் மேலே நாம் சொல்கிறோம். விளங்கி சொல்றோமாங்க? கப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னான். அல்லாஹு அக்பர் கவுலுல் அப்தி அல்லாஹு அக்பர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அல்லாஹு அக்பர் என்ற சொல் இந்த உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது. இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? பாங்கில ஒரு நாளைக்கு 50 தடவை, ஒரு நாள் முழுவதும் கணக்கிட்டால் 50 தடவை பாங்கிலே அல்லாஹு அக்பர். பதில் சொன்னா அதையும் கணக்கிட்டால் 50. பாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து 50 தடவை அல்லாஹு அக்பர். இனிமே இகாமத் இருக்குது, தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய. இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த உன்னதமான சொற்றொடர் சாதாரணமானதல்ல. தொழுகையில் மாத்திரமல்ல, பாங்கில் மாத்திரமல்ல, சாதாரணமானதல்ல, தனியாக சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தீ பிடிச்சா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா ராய்துமுல் ஹரீக் ஃபகப்பிரு. ஒரு இடத்துல தீ பிடிச்சா அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. ஃபஇன்ன தக்பீர துத்ஃபிஉஹு, தக்பீர் தீயை அணைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீர் தீயை அணைக்கும். சொல்பவர்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்ங்கிறது மாத்திரம் நாம விளங்கிட்டா, அதனுடைய தத்துவங்களை, அதனுடைய உன்னதத்தை, அதில் இருக்கக்கூடிய மேன்மையை நாம் விளங்கி விட்டோம்னு சொன்னா, ஒரு தடவை அல்லாஹு அக்பர்ங்கிறத கண்ணீர் வடிக்காம நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அல்லாஹு அக்பர்ங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒவ்வொரு இடம் மாத்திரம் அல்ல, எல்லா இடத்திலையும் அது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே பொதுவாக மனுஷனுக்கு நான் பெரியவன்கிற எண்ணம் இருக்கும், அந்த பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும். கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், பல்வேறு தனித்தன்மைகளால
ஒரு கெத்து, ஒரு நெஞ்ச நிமித்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குதே, அந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது. நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன்னு வைங்க, நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துற வார்த்தை 2 தானாங்க. 2 வார்த்தை தான் உலகத்துல மனுஷர் அதிகமா பயன்படுத்துறாங்களா. ஐ மை, நான் என்னுடைய, நான் என்னுடைய. ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. உலகத்திலே அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நம்முடைய கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மஸ்னவியில ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு ஈ, அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சான், கடல்னு பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது, பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது, அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சு. அப்படியா, அவ்வளவு பிரம்மாண்டமானதா அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து 1-2 நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். மௌலானா ரூமி சொல்ற உதாரணம், ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல்லு ஒன்று இருந்துச்சான், சின்ன புல்லுங்கன. அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான். கடல் என்ன கடல், நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலுமின்னு சொல்லிச்சான். அது கடல் என்ன கடல், இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன், கப்பலில் செல்கிறேன், கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் இருக்கிறேன்னு அந்த ஈ நினைச்சா எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசுன்னு நினைச்சா. அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரத்தில் பல நேரங்களில் நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில நினைச்சோம்னு சொன்னா, பெருமக்களே இந்த ஞாபகத்தை மௌலானா ரூமியினுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும். அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை, பாடங்களை சொல்லித் தருகிறது. அந்த உன்னதமான உச்சாரணம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வாங்கின் வழியாக, இகாமத்தின் வழியாக, தொழுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 350 தடவைக்கு மேல் சொல்கிறான். ஹஜ்ஜிலே தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது, தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது, அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது. பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் சொன்னாங்க. இது அராய்துமுல் ஹரீக ஃபகப்பிரு, நெருப்பை கண்டால் தக்பீர் சொல்லுங்கள், ஃபைன்ன தக்பீர துத்ஃபிஉ, தக்பீர் நெருப்பு அணைக்கும்னு சொன்னாங்க. அதனால இந்த அல்லாஹு அக்பருடைய மகத்துவத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையை விட்டும் நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். பெருமையை விட்டு நீக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருவோம். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக. பாக்கியமான இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையோடு வாழக்கூடிய நசீபை தந்தரல் புரிவானா. நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானாக. எல்லா விதமான கெட்ட குணங்கள், பெருமை, பொறாமை, பேராசை, புறம்பேசுதல் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹைரான தீனையும், ஹைரான துன்யாவையும், ஹைரான